ஃபேவரட் உருளைக்கிழங்கு மசாலா சப்பாத்தி எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு எல்லாம் சேர்த்து நல்லா புன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் 2 வெங்காயம், 6 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லாவே வதக்கிக்கிறேன். ஸோ நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா புன்னிறமாக அதுக்கு அப்புறமா இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் 3 தக்காளி நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி சேர்த்துக்கிறேன். ஸோ தக்காளி உங்களோட இஷ்டம், வேணும் கம்மியாக வேணுன்றவங்க கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்துட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 3 தக்காளி எடுத்துருக்கேன். கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஒரு 5 உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுருந்தேன். அது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வதக்குறேன். கொஞ்சமாக மஞ்சள், பெருங்காயத்தூள் மூடி போட்டு வச்சா ஒரு 5 நிமிஷம் கழித்து கொத்தமல்லி தரனா சூப்பரான உருளைக்கிழங்கு மசாலா ரெடி. அது கூடவே எனக்கு சப்பாத்தி பார்த்தீங்கன்னா மடித்து எண்ணெய் போட்டு தேய்ச்சாதான் பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது இந்த மாதிரி புசு புசுன்னு வரும். ஸோ சுட சுட சப்பாத்தி உருளைக்கிழங்கு மசாலா என்னோட ஃபேவரட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்குமே இந்த மாதிரி உருளைக்கிழங்கு மசாலா சப்பாத்தி பிடிக்கும்னா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.